ஹவு டு பிகம் அ பெட்டர் பர்சன் அப்படின்ற சில காரியங்களை நான் சொல்றேன். அதுக்கு வந்து நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம உங்களை மட்டுமே நீங்க டிபெண்ட் பண்ணிக்கிட்டா போதும், அதை நடத்திடலாம். பட் நான் சில காரியங்கள் படிச்சேன். அதுல வந்து சொல்றது வந்து இஃப் யூ பிகம் எ பெட்டர் பர்சன் ஷுர் யூ வில் பிகம் எ வெரி சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்றது. அப்ப பெட்டர் பர்சன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாமே நம்ம. சில காரியங்கள் சொல்றேன் பாருங்க. நம்பர் 1 வந்து உண்மையவே எப்போதுமே நான் பேசுவேன். எந்த சூழ்நிலையிலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். இதுக்கு நீங்க யாராவது டிபெண்ட் பண்ணணுமா? இதுக்கு யாராவது நீங்க டிபெண்ட் பண்ணணுமா? வேணாம் சார், வேணாம். அப்சல்யூட்லி நாட். அதே போல எப்போதுமே நல்ல செயல்களையே நான் செய்வேன். டூ த ரைட் திங்ஸ் ஈவன் இஃப் இட் காஸ்ட் எ பிட். எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து நல்ல செயலை மட்டும்தான் செய்வேன். என்னை அறியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அந்த தப்பை வந்து நான் வந்து ஒத்துக்கிருவேன். அதுக்கு தேவைப்பட்டா அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்பேன். 4வது, நான் வந்து யாரை பார்த்தாலும் அந்த பீப்புள்கிட்ட வந்து நான் கைண்டா இருப்பேன். வேர்ட்ஸ்லயும் சரி, ஆக்ஷன்லயும் சரி. இந்த ப்ராசஸ் ஐ ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள். இதுக்கு நீங்க யாரையா டிபெண்ட் பண்ணியிருக்கணுமா? தேவையில்லை. 5வது, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ் அது வந்து என்னவா இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ வில் ஒன்லி ரெஸ்பாண்ட், ஐ வில் நெவர் ரியாக்ட். அதை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ரெஸ்பாண்ட் பண்றது என்னன்னா ரியாக்ட் பண்றது என்ன. ரியாக்ட் பண்றது என்னன்னா யோசிக்காம அதற்கு அதை ஏத்துக்கிறாம மாற்று சொல்றதுக்கு முயற்சி பண்றது. ரெஸ்பாண்ட் பண்றது என்னன்னா அதை உள்வாங்கி பாஸ் பண்ணி அதற்கு பதில் சொல்றது. அந்த மாதிரி. அதே போல லிசன் அண்ட் லேர்ன் ஃப்ரம் பீப்புள் ஈவன் இஃப் தே ஆர் யங்கர் தேன் யூ. உங்களோட வயது குறைஞ்சவங்களா இருந்தாலும் நல்ல காரியங்களா இருந்தா அதை அவங்க சொல்றதை கேட்கறதுக்கும் அதை கத்துக்கிறதுக்கும் நம்ம தயாரா இருக்கிறது. ஆல்வேஸ் பி ஹம்பிள் அண்ட் சிம்பிள். ஆல்வேஸ் பி ஹம்பிள். ஃபர்கிவ் அதர்ஸ். அதர் பீப்புளை வந்து நாம செய்யற தப்புக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னோம். அதே போல நிறைய பேர் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களை கடிந்து கொள்ளாம அவங்கள மன்னிக்கிறோம். நம்ம ஜஸ்ட் மன்னிக்கலாம். அதே போல பி பங்க்சுவல் அண்ட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் டைம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. பி கிரேட்ஃபுல் அண்ட் சே தேங்க்ஸ் டு ஆல் தட் ஹேப்பனிங். நன்றி உணர்வோட நம்ம வாழ்றது. நம்மளை சார்ந்து நம்மளோட செயல்பட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்கள என்கரேஜ் பண்றது அண்ட் அவங்கள அப்லிஃப்ட் பண்றது. அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் நடக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல வார்த்தைகள் சொன்னா கூட போதும். என்கரேஜ் பண்ணக்கூடிய நபரா நம்ம இருக்கலாம். கடைசியா நான் வந்து 12th லிஸ்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம நிறைய நேரத்துல நம்ம வந்து வாயில வந்து அறிக்கையிடுவோம். ஓகே, நான் இதை செஞ்சிருவேன், அதை செய்யறேன், இந்த ஹெல்ப் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு நம்ம சொல்லுவோம். பட் அந்த ப்ராமிசஸ் நம்ம சொல்ற அந்த வார்த்தைகளை வந்து நம்ம கீப் அப் பண்றோமா? நம்ம சொல்ற வார்த்தைகளை, நம்ம வாயிலிருந்து சொல்ற வார்த்தைகளை நாம ரெஸ்பெக்ட் பண்றோமா? அதை அந்த ப்ராமிசஸை கீப் பண்றோமா? இந்த மாதிரி ஒரு 12 காரியங்கள் வந்து நான் வந்து லிஸ்ட் பண்ணேன். நிறைய லிஸ்ட் பண்ணலாம், எக்கச்சக்கமா. நான் அன்னைக்கு நான் லிஸ்ட் பண்றப்போ இட் வெண்ட் அப் டு 30, 40. இன்னும் கூட நான் லிஸ்ட் பண்ணலாம். ஐ ஜஸ்ட் brought ஒரு 12 ஐடியாஸ். நான் அதை வந்து லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். இதுல ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க 12 முயற்சி பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நெக்ஸ்ட் ஏதோ ஒன்னு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் இந்த மந்த் ஃபுல்லான்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெக்ஸ்ட் 21 days அந்த ஒரு காரியத்தை வந்து ஞாபகப்படுத்தி அதுல ஸ்லிப்பாகாம அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு பண்ணா இந்த 12 மாதங்களையும் இந்த 12 காரியங்களையும் ஒண்ணா நீங்க பழகிட்டே வர ஆரம்பிச்சீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பிகம் அ பெட்டர் பர்சன். டெஃபினெட்லி யூ வில் பிகம் அ பெட்டர் பர்சன். அப்ப இந்த வருஷம் வந்து 2026 உங்களை என்ன மாதிரி ஒரு மனிதரா மாற்றிடும் பாருங்க. வரப்போற ஆண்டுகள்ல வந்து இறைவன் நம்மளுக்கு வந்து
உயிர் கொடுத்து வாழ வைத்தாருன்னா நம்மளுக்கும் சரி, நம்மளுடைய சொசைட்டிக்கும் சரி, நம்ம பயனுள்ள ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பர்சனா வந்து கம்ப்ளீட்டா மாறி போயிடும். அமைதி, சாந்தம், அன்பு, நன்மைகள், மகிழ்ச்சி, சந்தோஷம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க லைஃப். தட் இஸ் த பிளஸ்ட் லைஃப் ஆக்சுவலி. உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா நம்ம லைஃபுக்கு பணம் வேணும், வசதிகள் வேணும், வாய்ப்புகள் வேணும். பட் அது இருந்தும் அனுபவிக்காத எரிச்சல் அடைகிற மக்களுக்கு மத்தியில இது குறைவா கொஞ்சம் இருந்தா கூட நிறைவான மகிழ்ச்சியோட வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பண்புகளை அவங்க எடுத்துக்கிட்ட பிற்பாடுதான். சோ நம்ம அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பண்புகளை கொண்ட மனிதர்களா முழுமையா நம்ம வரப்போற நாட்களை மாறலாம். இது வீட்டுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைய பெருகிடும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிருவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம மாற 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 நம்ம வீட்லயே அந்த மாற்றங்கள் நிகழும். நேற்று எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த ரெக்கார்டிங் நான் அவங்களுக்காக தான் பண்றேன். அவங்க சொல்றாங்க, நீங்க பேசுறத கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி ஒருக்க அனுப்புங்க சார். நீங்க பேசுறப்ப எங்களுக்கு நல்லா புரியுறமா இருக்கு, அப்புறமா யோசிச்சு பாக்குறப்ப கொஞ்சம் மறந்து போகுது அப்படின்றாங்க. அதனாலதான் ஜஸ்ட் ப்ராட் தட். அவங்க சொல்றாங்க வந்து அவங்க வீட்டுல வந்து இவங்க இதுக்கு வந்து எல்லாம் பண்ணி இதெல்லாம் மாறி இவங்களுடைய பண்புகள் மாற மாற வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட் கோவப்படுறதெல்லாம் நிறைய மாறி போச்சுன்றாங்க. இது அதிசயமா இருக்கு சார், இதெல்லாம் நான் லைஃப்ல பார்க்காதது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்வுது பாத்தீங்களா? இது பூரா கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கை தான் அது காரணம். நீங்க நம்பணும், நீங்க நீங்க மாறணும், மாற முயற்சி பண்ணணும். நீங்க மாறுறப்ப இது எகைன் குவாண்டம் பிசிக்ஸ் ஆப்போசிட் உங்களை சுற்றியுள்ள எல்லாம் கண்டிப்பா மாற ஆரம்பிச்சிடும். 2026 அற்புதமான ஆண்டா நம்மளுக்கு இருக்க போகுது. பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ போகுது. நன்மைகள் பெருக போகுது, ஆசீர்வாதங்கள் பெருக போகுது, அமைதி மகிழ்ச்சி நிரம்ப போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான வருடத்துல நம்ம கால் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இந்த இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த ஆண்டை சிறப்பா வாழ்ந்து காமிப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் நம் அனைவருக்கும் இனிய நாளாக, அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த நாளாக, ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் மிகுதியாய் உருவாகிற நாளாக, மாதமாக, ஆண்டாக இருக்கட்டும். நம்ம கொடுத்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கூடிய நன்றிகள். தேங்க்யூ. ஹாவ் அ great and fantastic and fabulous year. Thank you.